இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 13th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல குரோகோ சொல்லுவான், அதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் ஒன்னும் உங்களை மாதிரியான ஷூட்டர் கிடையாது, வெறும் பாசர் மட்டும்தான். ஆனா இந்த பாலை பாஸ் பண்றதே அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு போக போறேன்னு சொல்ல, ஏன்டா புதுசா ஏதாவது இது கத்து வச்சிருந்திருக்கியான்னு கோச் ரீகோவும் கேட்பாங்க. மத்தவங்களும் ஏன் இதை முன்கூட்டியே சொல்லலன்னு கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலி இதை பயன்படுத்த வேண்டாம் தான் இருந்தேன், ஏன்னா அது இன்னும் ரொம்ப வேகமா இருக்கும். எத்தனை பேரால அந்த பாஸை பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப ககாமி இருக்கிற கண்டிஷன்ல கண்டிப்பா அவனால அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் வெறும் ககாமிய மட்டுமே நம்பி நம்மளால இதுல ஜெயிக்க முடியாது. நான் முதல்ல அந்த டாக்கோ அப்படிங்கிற பையனோட பிளாக்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகி நார்மலான பாசஸ் உங்களுக்கு போட்டாலும் தான் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்ல, அப்ப நம்ம இசுக்கி என்னன்னா, நீ மட்டும் ஏன்பா தனியா அதை பண்ணணும்னு நினைக்கிற, ரொம்ப நேரமா என் கண்களை பயன்படுத்தாம கண்கள்ல இருட்டி கிடக்குதுன்னு சொல்லுவான். சரின்னு எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள இறங்க போக ககாமி கேப்டன் ஹியூகா கிட்ட சாரி கேட்பான், நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு. அதுக்கு கேப்டன் ஹியூகாவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசையா தாண்டா இருக்கு. ஆனா மேட்ச் முடிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய உதைகள் பாக்கி இருக்குது. முதல்ல 4th குவார்டர்ல அந்த மேட்ச் மொத்தமா முடி இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆகையால் 14 பாயிண்ட்ஸ் நம்மளோட முன்னாடி இருக்கிற அந்த ஷுட்டோகோவை தோக்கடிப்போம் அப்படின்னு களத்துல இறங்க ஆடியன்ஸ்ல வந்திருக்க ரியோட்டாவும் இப்போ ஹீரோ எதுக்கு திருப்பி மேட்ச்குள்ள இறங்கிருக்கான்னு யோசிக்க, ரியோட்டாவோட ஃப்ரெண்டுக்கும் அதே கேள்விதான் இருக்கும். அந்த டாக்கோங்கிறவன் உள்ள இருக்கிற வரைக்கும் ஹீரோ சுத்தமா யூஸ்லெஸ்ஸா தான் இருப்பான். ஒருவேளை அதை தெரிஞ்சு உள்ள இறக்கி இருந்திருக்காங்கன்னா மேபி ஏதாவது பிளான் இருக்குமான்னு நினைக்க, நம்ம கேப்டன் யூகா கையில தான் பால் இருக்க, ஹீரோ கிட்ட பால் போக கூடாது அப்படிங்கிறதுல அந்த டாக்கோங்கிற பையன் பயங்கர கான்சியஸா இருக்கிறான், மறைச்சு நின்னுட்டே இருக்க. ஆனா கரெக்டான நேரத்துல ககாமிக்கு பாஸ் பண்ணி விட எடுத்துட்டு போனவனும் ஷூட் பண்ணாம அங்க மிட்டோபிக்கு போட்டு மிட்டோபி தான் ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறான். என்னடா இது முன்னாடி மாதிரி அவனே ஷூட் பண்ண மாட்டேங்கிறான்னு சுட்டோகோட பிளேயர்ஸ்க்குலாம் டவுட் வர மிடோரிமாக்கும் புரியுது. அப்பல ஹீரோ கூட ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதுல இருந்து கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்துட்டான் போல, தெளிவா ஆடுறான்னு யோசிச்சவனும் அடுத்த பால் நம்ம மிடோரிமாக்கு டைரக்டா வரும்போது அவன் மிடில் இருந்தே ஒரு ஷூட் ஒன்னு எடுக்க போறானா, பின்னாடி ககாமி தடுக்கிறதுக்கு வரான். பட் இருந்தாலும் கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மேட்ச்க்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கோச் ரீகோ கேட்டிருந்திருப்பாங்க, உன்னால இன்னும் எவ்வளவு தடவை அந்த சூப்பர் ஜம்பை பண்ண முடியும் மிடோரிமாவோட பாலை தடுக்கிற அளவுக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் என்னால கண்டிப்பா மேட்ச் முடிகிற வரைக்கும் குதிக்க முடியும் அப்படின்னு ககாமி சொல்லுவான். இருப்பினும் வளராதராடேன்ட்டு நம்ம கோச் ரீகோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ப்ராபப்ளி நீ இவ்வளவு டயர்டா இருக்கிறேன்னா உன்னால இன்னும் 2 ஜம்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், வேணும்னா நீ ஒரு ஜம்பை வந்து இந்த மேட்சை டிசைட் பண்றேன் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஆனா இன்னொரு ஜம்பை மேட்ச் ஆரம்பிச்சா உடனே மிடோரிமா கிட்ட எப்ப பால் போகுதோ அவன் எப்போ ஷூட் பண்றானோ அப்பவே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ககாமி கொஞ்சம் கூட யோசிக்காம மிடோரிமாவோட பாலை தடுக்கிறதுக்காக அந்த ஹையான ஜம்பை பயன்படுத்த தட்டி விடப்பட்ட பாலை அசால்ட்டா மிட்டோபி எடுத்து ஸ்கோர் பண்றாரு. இன்னும் 10 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி ககாமியோட எனர்ஜியை ஏர்லியாவே வேஸ்ட் பண்றது சரிதானா அப்படின்னு பெஞ்சில் இருக்கிற பசங்க எல்லாம் கேட்கும் போது, அதுக்கு கோச் ரீகோ, அந்த குதிக்கிறது அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், ஆக்சுவலி இப்போ மிடோரிமாக்கு இந்த ககாமி பையன் டயர்டானாலும் குதிச்சுக்கிட்டே இருப்பான், கண்டிப்பா நம்ம பாலை தடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலே கண்டிப்பா தூரமா இருந்து ஷாட் எடுக்கிறத அவன் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிப்பான். அவன் அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிச்சாலே அந்த 3 பாயிண்ட் ஷூட்டர் அப்படிங்கிறது நடக்காம இருக்கும்னா அவங்க கொஞ்சம் கம்மியா தான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம ஜெயிக்கிறதுக்கு மொத்த நம்பிக்கையும் ஹீரோ மேலதான் வச்சாகணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சு அந்த டாக்கோங்கிற பையன், என்னடா குரோக்கோ இருக்கிற எல்லாரும் உண்மையில நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க போல, ஆனா இந்த கோர்ட்ல நான் இருக்கிற வரைக்கும் என் கழுகு பார்வையிலிருந்து நீ எங்கேயும் எஸ்கேப்பே ஆக முடியாதுமானா, ஈவன் கேப்டன் யூகா கூட ரைட் இது பிரச்சனையா தான் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம இசுகி தான் ஒரு மேட்டர் சொல்றாரு, என்னன்னா இந்த டாக்கா அப்படிங்கிற பையனுக்கு இந்த கழுகு பார்வை அப்படின்னு இருக்குது. சோ கோர்ட்ல யார் யாரு எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே அவனால கவனிக்க முடியும். அப்படி கவனிச்சுதான் நம்ம ஹீரோ இது வரைக்கும் பாஸ் பண்ற நிறைய பால்ஸ் அவன் தடுத்து இருந்திருக்கான். அந்த டைம் எல்லாத்திலுமே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவனோட அந்த கழுகு பார்வையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா முடியல. சோ அதனால இந்த தடவை அவனோட கழுகு பார்வையிலிருந்து தப்பிக்காம அவனோட பார்வைக்கு முன்னாடியே நிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த டாக்காவோட கண் முன்னாடியே நின்னானா அந்த டாக்காவால எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க முடியாது, வெறும் அவனை சுத்தி மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம ஹீரோ எங்க நிக்கிறான்னு தெரியும், ஆனா மத்தவங்க எங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத அவன் அப்சர்வ் பண்ண மாட்டான். இந்த கேப்ல தான் நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ணப்படுற பால தொட்டு தள்ளி விடாம ஓங்கி ஒரு பஞ்ச் வைப்பானா, அதை ககாமி கரெக்டா கேட்ச் பிடிக்க, அடங்கப்பா எங்கடா நின்றுட்டு இருக்க கத்துக்கிட்டீங்கன்னு டாக்கா கொண்டும் புரியாம இருக்கும் போது, ஆனா ககாமி மிடோரிமா ஆப்போசிட்ல தடுக்கிறதுக்காக நிக்க பால் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். உன்னால இன்னும் 2 தடவை தான் குதிக்க முடியும், முதல் ஜம்பை உள்ள இறங்கணும்னே பயன்படுத்திட்டு 2வது ஜம்பை ரொம்ப முக்கியமான நேரத்துல பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த முக்கியமான நேரத்துக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு மிடோரிமாவோட தலையை தாண்டி அப்படியே ஒரு டங்க் அடிக்கிறான். அந்த ரியோட்டா பையனை ககாமியோட ஜம்ப் ஆச்சரியப்படுத்தினாலும் அதை விடவுமே இந்த மாதிரியான ஒரு பாஸ் நம்ம குரோக்கோவை தவிர எவனாலே கொடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறான். இருந்தாலும் இப்படி டங்க் அடிச்சு கிடைக்கிற பாயிண்ட்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். எவ்வளவு நேரம் தான் இதை பண்ண போறாங்கன்னு யோசிக்க ககாமி குரோக்கோட்ட வந்துட்டு
எனக்கு என்னமோ கோச் ரீகோ சொன்னது சரின்னு தான் நினைக்கிறேன். என்னால இன்னொரு ஜம்ப் பண்ண முடியற மாதிரி தெரியல. இருந்தாலும் இந்த டயர்ட்னஸை வெளியில காட்டிக்காம நான் முடிஞ்ச அளவுக்கு மிடோரிமாவை பிளாக் பண்ண ட்ரை பண்றேன். மிச்சதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் சரியானு சொல்லுவானா. இப்போ அதுவே இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தன் அப்படியே படுத்துக்கிட்டு சபா போர் அடிக்குது, இனிமேல அந்த கேம் எல்லாம் ஆட முடியாது, டயர்டா இருக்குப்பா, வயசாயிருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ பின்னாடி வந்த ஒரு பொண்ணு, இங்கதான் இருக்கிறியா, திருப்பியும் உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லிட்டு மேட்சை கட்டடிச்சுட்டு இருக்கிறேன். நான் மேட்ச்ல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன பொண்ணு, எப்படியும் நம்ம டீம் ஜெயிக்க தான் போகுது. சரி டீம் ஜெயிச்சுட்டு போகட்டும். குரோக்கோவும் மிடோரிமாவும் ஆப்போசிட் டீம்ல இருந்து ஆடுறாங்களாமா. அதுவும் குரோக்கோவோட டீம் ஜெயிக்கிற மாதிரி தெரியுதுன்னு மோமோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மேட்டர்லாம் சொல்ல. ஆனா அதுக்கும் அந்த ஆளு அவ்வளவு ஈஸியாலாம் முடிவு பண்ணாத. ஆக்சுவலி 2 பேரும் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான். மிடில் ஸ்கூல் படிக்கும் போது 2 பேரும் வேற லெவல் சாம்பியன்ஸா இருந்தவனுங்க. அதனால பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு உருண்டுகிட்டு இருப்பான். அதுவே மேட்ச்ல நம்ம குரோக்கோவோட பாஸ் மூலமா மிட்டோபி இன்னொரு ஸ்கோர் பண்ண உடனே ஷூட்டோக்கு ஒரு டைம் அவுட் கேக்குறாங்களா. அப்போ மிடோரிமா குரோக்கோவை பார்த்து கேட்பான், நீ இவ்வளவு சீக்கிரம் எங்களை கேட்சப் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு. ஹே மிடோரிமா, இதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்லியிருந்திருப்பேன், உனக்கு ஞாபகம் இருக்குதா? எப்பவுமே டங்கை விடவுமே 3 பாயிண்ட் ஷூட்டர் தான் பெட்டர்னு. ஏன்னா டங்க் அடிச்சா 2 பாயிண்ட் தான் கிடைக்கும், 3 பாயிண்ட் ஷூட்டர் பேர்ல இருக்கிற மாதிரியே 3 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ககாமி மாதிரி தன்னோட டீம்மேட்ஸை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான ஒரு டங்க் ஆடுறதுங்கிறது நீ பெருமையா கன்சிடர் பண்ற அந்த 3 பாயிண்ட் ஷூட்டரை விடவுமே வே பெட்டர்னு சொல்லுவான். அப்போ ஷூட்டோக்கோட கோச் என்னன்னா பிளேயர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க கண்டிப்பா அந்த ககாமிங்கிற பையன் பயங்கர டயர்டா இருந்திருப்பான், சோ அதனால 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்கிறதாண்டா பெட்டர் மிடோரிமா பையா அப்படின்னு களத்துல இறக்கிடும் போது பெஞ்சில் உட்கார்ந்திருக்க பசங்க எல்லாம், ஆமா தல மிடோரிமா ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான், ஆனா அவன்கிட்டயே எல்லா பொறுப்பையும் கொடுக்கறது மத்த சீனியர்ஸ்க்கு கடுப்பாகாதான்னு கேட்கும் போது கடுப்பானா ஆயிட்டு போகுது. ஆனா அடுத்த 3 வருஷம் இந்த ஹைல் அப்படிங்கிறது அந்த மிடோரிமாவை நம்பிதான் இருக்கு. அந்த காரணத்துக்காக தான் மிடோரிமா மாதிரி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற ஒருத்தனை நம்ம ஸ்கூல்லயே சேர்த்திருக்கோம்னு சொல்லுவான். மேட்ச் ஆரம்பிச்சோடனே பாலை எடுத்துட்டு மிடோரிமாக்கு பாஸ் பண்ண போனா கரெக்டா உள்ள போந்து குரோக்கோ தடுக்கிறான். என்னன்னா கோச் ரீகோக்கு இது நல்லாவே தெரியும், கண்டிப்பா டைம் அவுட் கேட்டிருந்திருக்காங்கன்னா நம்ம ககாமினால ஹைட்டா குதிச்சு பிளாக் பண்ண முடியாதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. உடனே மிடோரிமா வச்சு அந்த 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால உள்ள இறங்கின உடனே மிடோரிமா கிட்ட பால் போக விடாம தடுக்கணுங்கிறது அவங்க ஐடியா. ஆனா அந்த ஷூட்டோக்கோட மத்த சீனியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் லைட்டா காண்டாக ஆரம்பிக்கும். என்னதான் மிடோரிமா திறமசாலியான ஒரு ஆளா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் பையன், எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனா சீனியர்ஸ் ஆன நாங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத காட்டுறவங்கனால அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஸ்கோர் பண்ண போனா நம்ம கேப்டன் ஹியூகாவோட கையில இருக்கிற பால் அப்படியே தட்டி விடுறாங்களா. ஈவன் ஷூட்டோக்கோட கோச்சும் அதை எதிர்பார்த்து இருந்திருப்பாரு. ஏன்னா மிடோரிமாவை யூஸ் பண்ணி அட்டாக்ல இந்த 3 பாயிண்ட்ங்கிறத ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா மிச்சம் இருக்கிற 4 சீனியர்ஸும் டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருந்தா விட்டுருந்திருப்பான். அதுக்கப்புறம் டைம் போயிட்டே இருக்க இன்னொரு 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்குமா. ஆனா மிடோரிமா திருப்பி ஒரு 3 பாயிண்டர் எடுக்கிறான். விட்டு கொடுக்காம நம்ம கேப்டன் ஹியூகாவும் ஸ்கோர் பண்ணி இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதே அளவுக்கு டைம் கம்மியா இருக்க நம்ம கேப்டன் ஹியூகா அந்த 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு ஷூட்டோக்கோட கேப்டன் ஹியூகாவை தடுத்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா ககாமி உள்ள வந்துருவான். இந்த கேப்ல கேப்டன் தனியா வெளியே போய் அந்த மிடோபியோட ஒரு பாஸ் கிடைக்கும் போது கரெக்டா மிடில் லைன்ல இருப்பாரு. அங்கிருந்து அவனால ஷூட் எடுக்க முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அங்கிருந்து ஒரு ஷூட் எடுத்து 3 பாயிண்ட் எடுத்து 82ன்னு சொல்லி லீடுல இருப்பாங்களா. ஜெயிச்சிட்டோன்னு எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தா அப்ப அந்த டாக்கோ யாரு ஜெயிச்சான்னு பாலை எடுத்து நேரா மிடோரிமாக்கு போடுறான். இன்னும் ஒரு 3-4 செகண்ட்ஸ் அங்க டைம் இருக்குது. அப்ப மிடோரிமாவோட மைண்ட்ல ஓடும், நான் எதுக்கு இந்த 3 பாயிண்ட் ஷூட்டரை எடுக்கிறேன் தெரியுமா, ஜஸ்ட் பிகாஸ் இதுல 3 பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கறத மட்டும் கிடையாது, ஒரு மேட்ச் அப்படிங்கறத கடைசி நொடியில கூட நம்மளால புரட்டி போட முடியும். அப்படி புரட்டி போடுற எட்ஜில் இருக்கும்போது நம்ம பண்ற அந்த ஸ்கோருங்கிறது அவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கும், எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த வெறியில. ஆனா அந்த வெறியில நான் எந்த ஒரு தவறும் பண்ணிடக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் நான் எல்லா மேட்சையுமே பசர் பீட்டரோட முடிப்பேன்னு அவன் ஸ்கோர் பண்ண போக அந்த பாலை தடுக்கிறதுக்கு கண்டிப்பா ககாமி கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியாவது அதை தடுத்தாகணும்னு ககாமி குதிக்கிறதுக்காக முயற்சி பண்ண ஆக்சுவலி நம்ம மிடோரிமா குதிக்கிறத ஃபேக் பண்ணியிருந்திருப்பான். எனக்கு தெரியும்டா ககாமி நீ கண்டிப்பா குதிக்க முயற்சி பண்ணுவன்னு அதை ஃபேக் பண்ணிட்டு அவன் அந்த பாலை ஷூட் பண்ணலான்னு போக அப்போ ஒரு குரல், நீ மட்டும் கிடையாது ககாமி குதிப்பான் அப்படிங்கறத நானும் நம்பினேன், அவன் குதிப்பான் அப்படிங்கறத கெஸ் பண்ணி நீ பாலை லோயர் பண்ணுவாங்கிறத நான் நம்பினேன்னு உள்ள போந்த குரோக்கோ மிடோரிமா கையில இருந்து பாலை தட்டி விடுறான். இவன் சொல்லி டைம் அப் ஆக நம்ம ஹீரோஸ் அங்க ஜெயிக்கிறாங்க. ஆமா நம்ம எப்படி தோத்து போனோம்னு ஷூட்டோக்கோட பிளேயர்ஸ் யாருக்கும் புரியாம இருக்க அந்த டாக்கா என்னன்னா மிடோரிமாட்ட வந்துட்டு
சரி சரி சில டைம் ஜோசியமும் தப்பா தாண்டா போகும் அப்படின்னு வெறுப்பேத்திட்டு இருப்பானா. மேட்சை பார்த்து முடிச்சுட்டு மலையில நம்ம ரியோட்டாவும் அவனோட கேப்டனும் நடந்து போயிட்டு இருக்கேன், அவன் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்ப ரியோட்டாவோட மைண்ட்ல என்னன்னா அடுத்து சாம்பியன்ஷிப் லீக் வரப்போகுது, டே அவோமினே ரெடியா இருந்துக்கடான்னு சொல்ல தோத்து போன வேதனையில நம்ம மிடோரிமா மலையில நின்னுகிட்டு இருக்க. அப்போ ஒரு கால் வரும், ஆப்போசிட்ல இருந்து அந்த மோமோ பொண்ணு தான் பண்ணியிருப்பான். என்னடா ஆச்சு மேட்ச்ல ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்க கடுப்புல கட் பண்ணிடுவானா. திருப்பியும் கால் வரும், அட்டன் பண்ணி உனக்கு என்னடி வேணும்னு கேட்டா ஆப்போசிட்ல இருந்து வேற ஒரு குரல், ஓ என்னடா சமகான்ல இருக்கிற மாதிரி தெரியுது, தோத்து போயிட்டியோ. ஆமா உண்மைதான், நான் தோத்து போயிட்டேன், ஆனா வரப்போற சாம்பியன்ஷிப் லீக்ல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு சொல்ல அதுக்கு அவோமேனே நான் எதுக்குடா ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன தோக்கடிக்கணும்னா அது என்னால மட்டும் தாண்டா பண்ண முடியும்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. So yeah, thank you.